லலிதா வாடி போய் ரேஷன் கடையில போய் பணம் வாங்கிட்டு வரும் வாடி. இருடி, நாளைக்கு போலாம். தம்பிக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்குனா ஸ்கூல் லீவு, பசங்கிட்ட விட்டுட்டு போலாண்டி. அப்படியாடி? நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறியாடி? நான் வந்துடுறேன்டி. காலையில கிளம்பிடுடி, கூட்டம் வந்துடும். கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துருவோண்டி. சரிடி. சரிடி, காலையில கிளம்பிடு. சரி வரேன்டி. சரிடி. ஓ, இந்த லலிதா பேச்சை கேட்டுக்கிட்டு நேற்று நான் போய் பணத்தை வாங்காம விட்டுட்டேனே. நாளைக்கு போவோண்டி. நாளே இவ பேச்சை கேட்டுட்டு நான் உட்காந்துட்டேனே. இந்த ஆளு இந்த 3000 பணத்தை வாங்கி தொலைச்சு விட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே கடவுளே. எனக்கு ஆத்திரம். எனக்கு ஒரு வேலையும் செய்யறதுக்கே எனக்கு இப்ப தோண மாட்டேங்குது. முதல்ல இந்த லலிதாவை போய் ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் இரு. ஐயோ, நேத்தே இந்த விஜி கூப்பிட்டு இருந்தாலே ரேஷன் கடைக்கு போயிருந்திருக்கலாமே. இந்த பாவி பையன் 3000 ரூபாயை எடுத்து இப்படி குடிச்சு அழிச்சுட்டானே. எழுந்திரிங்க போங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை வச்சே 3000 வச்சே பொங்கல் செலவு ஓட்டலான்னு பார்த்தனே. 3000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டானே. இந்த அழைச்சிட்டு போய் தம்பி அழைச்சிட்டு போங்க போ. சரி என்ன பண்றது, எந்த நேரமும் செல்லு தான் பாக்குறீங்க. மற்ற நாள்ல ரேஷனுக்கு போனா போயே மாட்டேன். இந்த 3000 ரூபாய் எடுத்து ஒரே நாள்ல குடிச்சு அழிச்சு விட்டான். 3000 ரூபாய் வச்சு பொங்கல் செலவு ஓட்டலான்னு பார்த்தேனே. நேத்தே விஜி கூப்பிட்டு அவ பேச்ச கேட்காம போயிட்டேன் போ. ஐயோ, நேத்தே இந்த விஜி பேச்ச கேட்காம விட்டுட்டோமே. ஐயோ லலிதா, பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம வர பணத்தை விட்டுட்டு உட்காந்துருக்கேன். உன் பேச்ச கேட்டுருக்கா கூடாது. ஏன்டி, உனக்கு என்னடி ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு, அந்த பையன் வந்து 3000 பணத்தை வாங்கிக்கிட்டு எவளுக்கும் மெசேஜ் பண்ணிருக்கான். பேபி நான் ரேஷன் கார்டுல பணத்தை வாங்கிட்டேன், நீ வந்துரு பேபின்னு அனுப்பி வச்சிருப்பாண்டி. 3000 பணத்தை நான் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் ஒன்னால உன் பேச்ச கேட்டு. நேற்று இங்க என்ன நடந்தது தெரியுமா? 3000 எடுத்து ஒரே நாள்ல குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. எல்லாரும் பொருள்களையும் போட்டு உடைச்சி எங்களெல்லாம் அடிச்சு போட்டு. மத்த நாள்ல ரேஷன் கடைக்கு போனா ஒத்த கால நின்னாலும் போய் தொலைய மாட்டேங்கிறான். போகவே மாட்டேங்கிறான். இப்படியா 3000 இந்த பயிலாம் ரேஷன் கடையில பணத்தை வாங்கி குடிய குடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உன் புருஷன் என் புருஷன் எவ்வளவு குடிச்சு எடுத்துட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாங்கிறானம்மா. இவன் அந்த மாதிரிதான் இத்தனை மாசமும் போக மாட்டான் ரேஷனுக்கு. இந்த மாசம் முன்னாடி நான் போறேம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன் போயிருக்கிறேன். பொம்பளை கூட்டத்தை விட ஆம்பளை கூட்டம் தாண்டி அங்க நிறைய இருக்கு.